ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஹேமாஸ் கூலம் வித் ஸ்டோரி. நீங்கள் எல்லாரும் எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கோலத்தை பார்த்துக்கிட்டே சூப்பரான ஒரு ஸ்டோரி கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டில் வாழும் மக்கள் இந்த உலகத்தையே தாங்கள்தான் பெரிய அறிவாளிகள் என்று நினைத்து கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் அனைவரும் சரியான முட்டாள்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஒரு நாள் அவர்கள் மரத்தால் ஒரு பெரிய வீடு கட்ட தீர்மானித்தனர். அதற்கான நல்ல மரத்தை தேர்ந்தெடுப்பதற்காக அவர்கள் காட்டுக்கு போக முடிவு செய்தனர். அப்போது அவர்களில் அதிபுத்திசாலியான ஒருவன் சொன்னான், நான் குதிரை வண்டியில் ஏறி முதலில் போகிறேன், நீங்கள் எல்லாம் பின்னால் வாருங்கள் என்றான். எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டனர். அதிபுத்திசாலி குதிரை வண்டியில் ஏறி காட்டுக்கு பாய்ந்து சென்றான். ஆனால் வழியில் அவன் குதிரை வண்டி ஒரு கல்லின் மீதேறியதால் கவிழ்ந்தது. அவன் கையில் இருந்த கோடாரி தூரத்தில் சென்று விழுந்தது. அவனும் ஆழமான ஒரு குழியில் விழுந்து விட்டான். குதிரை வண்டிக்கு பின்னால் வந்த மற்ற அறிவாளிகள் அதிபுத்திசாலியின் கோடாரி வழியில் கிடைப்பதை பார்த்தனர். அவர்களில் மிகச் சிறந்த அறிவாளி அவன்தான் என்பதால் அவன் கோடாரியை விட்டு சென்றதற்கு ஏதேனும் முக்கியமான காரணம் இருக்கும் என்று மற்றவர்கள் நினைத்தனர். அதனால் எல்லாரும் மரம் வெட்டுவதற்காக தங்கள் கையில் எடுத்து வந்திருந்த கோடாரியை அப்படியே போட்டுவிட்டு தொடர்ந்து சென்றனர். காட்டுக்கு சென்று வெட்டுவதற்கு ஏற்ற மரத்தை தேர்ந்தெடுத்தனர். ஆனால் யார் கையிலும் கோடாரி இல்லையே. பிறகு எப்படி மரம் வெட்டுவது? எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து இதற்கு வழி என்ன என்று சிந்தித்தனர். அங்கிருந்தவர்களில் முக்கியமான அறிவாளி சொன்னான், நான் ஒரு வழி கண்டுபிடித்திருக்கிறேன். மரத்தை வெட்ட முடியவில்லை என்றாலும் நாம் மரத்தின் கிளையை ஒடிப்போம். இப்போது இருப்பதில் நான் தானே பெரிய அறிவாளி. அதனால் நான் முதலில் மரத்தில் ஏறி உறுதியான ஒரு கிளையை பிடித்து தொங்குகிறேன். அப்பொழுது உங்களில் ஒருவர் என் காலை பிடித்து தொங்க வேண்டும். அவருடைய காலை பிடித்து மற்றொருவர் தொங்க வேண்டும். அப்படி நீண்ட சங்கிலி போல ஒருவர் காலை பிடித்து ஒருவர் தொங்கும் பொழுது நம் பாரம் தாங்காமல் கிளை ஒடிந்து கீழே விழும் என்றான். அதுவும் நல்ல கருத்துதான் என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டனர். அவ்வாறு அந்த அறிவாளி பக்கத்தில் இருந்த மரத்தில் ஏறி ஒரு உறுதியான கிளையை பிடித்து தொங்கினான். அவன் காலை மற்றொருவன் பிடித்து தொங்கினான். அவன் காலை இன்னொருவன் பிடித்து தொங்கினான். இப்படியே எல்லாரும் ஒருவர் காலை ஒருவர் பிடித்து தொங்கினர். மிக பெரிய பாரத்தால் கிளை எப்பொழுது வேண்டுமானாலும் முறிந்து விழக்கூடிய நிலை வந்தது. அப்பொழுது அறிவாளி சொன்னான், நண்பர்களே, கிளை இப்பொழுது ஒடிந்துவிடும். அதற்கு முன்பு நான் இந்த கிளையை இன்னும் கொஞ்சம் பலமாக பற்றி கொள்கிறேன் என்றான். கிளையை மேலும் வலுவாக பற்றி கொள்வதற்காக அவன் கையை சற்று அசைத்ததும் அவன் பிடி நழுவியது. எல்லோரும் கீழே விழுந்தனர். ஆனால் அந்த மரக்கிளையோ முறியாமல் அப்படியே இருந்தது. இனி என்ன செய்வது என்று எல்லோரும் ஆலோசித்தனர். அந்த கூட்டத்தில் இருந்த வேறொரு அறிவாளி இப்படி சொன்னான், நண்பர்களே, நாம் இந்த மரத்தின் கீழே தீ மூட்டுவோம். அந்த வெப்பத்தில் கிளை ஒடிந்து கீழே விழுந்துவிடும் என்றான். எல்லோரும் அது சரி, சிறந்த கருத்துதான் என்று ஏற்றுக்கொண்டனர். அந்த அறிவாளி அவனிடம் இருந்த ஒரே ஒரு தீப்பெட்டியை வெளியே எடுத்தான். ஆனால் அவனுக்கு ஒரு சந்தேகம். தீக்குச்சி எரியவில்லை என்றால் என்ன செய்வது? அவன் ஒரு தீக்குச்சியை உரசி பற்ற வைத்து பார்த்தான். அது எரிந்தது. ஆயினும் அடுத்த குச்சி எரியவில்லை என்றால் என்ன செய்வது? அவனுக்கு மீண்டும் சந்தேகம் வந்தது. அடுத்த தீக்குச்சியையும் அவன் பற்ற வைத்து பார்த்தான். அப்படி தீப்பெட்டியில் இருந்த எல்லா தீக்குச்சியையும் தீரும் வரை அவன் உரசி உரசி பார்த்தான். கடைசியில் அவன் திருப்தியுடன் சொன்னான், தீக்குச்சிகள் எல்லாம் தீர்ந்துவிட்டன. ஆயினும் என்ன, எல்லா தீக்குச்சிகளும் நன்றாக எரியக்கூடியவைதானே என்று நமக்கு தெளிவானது அல்லவா என்றான். முன்பு மரத்திலிருந்து விழுந்த அறிவாளி மற்றொரு கருத்தை சொன்னான். நண்பர்களே,
நான் முன்பு மரத்திலிருந்து கீழே விழுந்த பொழுது என் தலை கிளையில் மோதியது. அப்பொழுது நான் நிறைய நட்சத்திரங்களையும் தீப்பொறிகளையும் பார்த்தேன். அதுபோன்று தீப்பொறிகளை வைத்து நாம் இந்த மரத்தை எரிய வைக்கலாம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என் தலையில் மாறி மாறி அடிக்க வேண்டும். அப்பொழுது நான் பார்க்கும் தீப்பொறிகளை நீங்கள் உடனே பிடித்து சேகரிக்க வேண்டும் என்றான். நண்பர்கள் அதை ஏற்றுக்கொண்டனர். பிறகு அந்த அறிவாளியை மாறி மாறி அடித்தனர். அடி வாங்கும் பொழுது அவன் நிறைய நட்சத்திரங்களையும் தீப்பொறிகளையும் பார்த்தான். ஆனால் அதையெல்லாம் பிடித்து நண்பர்களிடம் கொடுப்பதற்கு அவனால் முடியவில்லை. அவர்கள் மீண்டும் கூடி அமர்ந்து சிந்தித்தனர். அவர்களில் ஒருவன் அப்பொழுது நல்லபடியாக சிந்தித்தான். அவன் சொன்னான், நண்பர்களே, நாம் திரும்பச் சென்று வழியில் போட்டுவிட்டு வந்த கோடாரிகளை மீண்டும் எடுத்து வரலாம். அதைத் தவிர நமக்கு வேறு வழி இல்லை என்றான். அவ்வாறு அவர்கள் சென்று தங்கள் கோடாரிகளுடன் திரும்பி வந்தனர். தேவையான மரத்தை வெட்டி எடுத்துக்கொண்டு கிராமத்துக்கு சென்றனர். தங்களது புத்திசாலித்தனத்தை நினைத்து தங்களை தாங்களே மிகவும் மெச்சிக்கொண்டனர். நேற்றைய புதிரின் விடை. நமக்கு சொந்தமான ஒன்றை மற்றவங்க தான் நம்மளை விட அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. விடை நமது பெயர். இன்றைய புதிர். எனது தாயோ கடல், தந்தையோ சூரியன், நான் இல்லாத வீடே இல்லை. உங்களுக்கு இந்த புதிருக்கு விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அழகான கோலங்களை பார்க்கவும் நல்ல கதைகளை கேட்கவும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.